அப்பாடா எவ்வளோ பெரிய காலேஜு. இதில் தான் நம்ம படித்து பெரிய ஆளாக போகிறோம். சிவில் செகண்ட் இயர் கிளாஸ் ரூமே காணுமே, எங்கே இருக்குன்னு யார்கிட்ட கேட்கலாம்? யார்கிட்ட கேட்குறேன்? இந்த பார்ப்போம். இங்கே என்ன லைட் இது? சரி, ஏதோ பாடம் நடத்துவாங்க போல், பார்ப்போம். ஒரு பையன் வரப்பலாம், அவர்கிட்ட கேட்போமா? பாஸ், சிவில் செகண்ட் இயர் எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுமா? தெரில பாஸ், நானாக தேடிட்டு இருக்கேன். நேம் போட்டுருக்காங்க, பார்ப்போம் வாங்க பார்ப்போம். என்னடா இது, கிளாஸ் ரூமா? கெவின் சார். யார்டா தம்பி நீ, என்ன வேணும்? சிவில் செகண்ட் இயர் தான் சார் நானும். சரி, போய் உட்காரு. என்னடா இது, கிளாஸ் ரூமு ஒரே ப்ரொஜெக்டரும் ஸ்க்ரீனுமா வச்சுட்ருக்காங்க, பாடம் தான் நடத்துகிறாங்களா? தள்ளி போகிறங்க பஸ்ஸு. பையா உட்காரு. இன்றைக்கி ஃபஸ்ட் டே காலேஜு, அதனால் நிறையா சம் பார்க்க வேண்டாம். இந்த செம்மு மட்டும் பார்ப்போம். இதுதான் முக்கியமான செம்மு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஏன்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. புரியலைன்னா கேளுங்க. என்னடா ஒன்றுமே புரியலை பாஸ், உங்களுக்கு எதுவும் புரியுதா? இப்போ தானே வந்திருக்கேன், எங்களுக்கும் இப்படி தான் இருந்தது. போக போக சரியாயிடும். ஓ, புரிஞ்சிருமா? புரியாது, பழகிடும், பாரு. ஓ, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த செம்மு தான் முக்கியமான செம்மு, எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் இந்த ஃபார்முலாலாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா பேசிக்காக இந்த ஃபார்முலா தான் இந்த யூனிட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஃபார்முலா மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. புரியணும், வேறு எதுவும் புரியணும் கேளுங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. வாங்க போகலாம். யாரா அவன்? எப்போ பார்த்தா தடவை நிற்கிறான். என்னையா பண்ணுறது, காலேஜ் இவ்வளோ பெரிய காலேஜில் என்ன கொண்டாந்து சேர்த்து விட்டாங்க. யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது, ஒன்றுமே புரியலை. எல்லாம் இங்கிலீஷ்லேயே நடத்துகிறாங்க. என்ன பண்ணுறது, வீட்டில் கொண்டாந்து சேர்த்து விட்டாங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி புரியுது? ஜாலியாக இருக்கீங்க நீங்கள்லாம்? ஆரம்பத்தில் நாங்களும் இப்படி தான் இருந்தோம், போக சரியாயிடும். நாங்களும் கிராமத்துலேருந்து வர பசங்க தான், ஏன் பயப்படுற? பசங்களோட பழக பழக சரியாயிடும், ஒன்றும் பயப்படாது. இனிமேல் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? சரி, பாக்கெட்டோட காசு வச்சுருக்க, வா டீ வாங்கி கொடு. ஐயோ, ஏன்னா அவன் சோகமாகவே இருக்கான். இங்கே வாடா, காசு கொடு. வாங்கிக்கலாம் வாடா. என்னடா தனியாக உட்காந்துருக்க? என்னையா காலேஜ் வரவே எனக்கு பிடிக்கல. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா, நீ எந்த ஊர்? நானா இந்த இங்கிட்ட கோயில்வேணிலேருந்து வந்துகிட்டு இருக்கேன். பேசாமல் நீ ஹாஸ்டலில் தங்கிக்கலாமே. வீட்டில் அம்மாவும் அக்காவும் மட்டும் தான் தனியாக இருக்காங்க, அதனால தான் பிரச்சனையாக இருக்குது. ஏன் சோமா, அவங்கள பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு பாரு. அவங்கள மாதிரி இருக்க கற்றுக்கையா? சரி, அந்த எடுத்துக்கடா. வேணாயா எனக்கு. பரவாயில்லடா, எடுத்துக்கடா. இல்லை, இருக்கட்டும். சேர்ந்தா சாப்பிடு. சரி, சாப்பிட்றா. சரி, வாங்கடா கிளாஸ் போகணும். சரி வாடா, கிளாஸ் போ. சரி. மார்னிங் சார். மார்னிங் சார். உட்காரடா உட்காருங்கடா. என்ன எல்லாம் முழிக்கிறாங்க? ஏய், புக் எடுங்கடா, எல்லாம் புக் எடுங்கடா. யாரா நீ லேட்டாக வர? எங்கடா ஐடி கார்டு இருக்கு சார்? உள்ளே வந்து உட்காரு.
ஏய் நீ எழுந்துரு. நீ வந்து ஜாவா ஃபார்முலா எழுது. என்னடா புதுசாக சொல்கிறாரு? ஏய் சாக் பீஸ் எடுத்துக்கிறா. எழுதுடா. என்னடா இது சிஎம்னா சீஃப் மினிஸ்டரா? இல்லை சார், சிமெண்ட் மோட்டார். ஓ இது சிவிலா? சரி நீ போய் உட்காரு. ஒரு கிளாஸ் எதுனா அவருக்கு தெரியல. உங்கள் கிளாஸ் உங்களுக்கு தெரியலையா சார்? இல்லைப்பா சார் உங்களை பார்த்துக்க சொன்னாங்க, அதான் வந்தேன். எனக்கு தெரியாது அது சிவில்னு. மாட்டிட்டான்டா. எல்லாம் புக் எடுங்கடா. பேஜ் நம்பர் 3 எடுங்க. 3ஆம் பக்கம் தான் எடுங்க. என்ன சார்? படிங்கடா. ஏய் எழுந்துடுறா. என்னடா தூக்கம் காலையிலையே? இல்லை சார், என்னடா நைட்டு வேலை சார். ஒழுங்கா படிங்கடா. என்ன அப்படி பண்ணுறது? ஏடா ஒரு வாரத்தில் எக்ஸாம் இருக்கு, யாரும் படிக்க மாட்டேங்கிறியா? டேய் எழுந்துடுறா. எது சொன்ன கொஸ்டின் படிச்சியாடா? சொல்கிறா, படிச்சா இல்லையா? என்னங்கடா அப்படி பண்ணுறிய? எக்ஸாம் வேறு வரப்போகுது. டேய் நீங்களாம் படிச்சிங்களா இல்லையாடா? ஏன்னா நீங்களும் இப்படி பண்ணுறிய? எக்ஸாம் வேறு வரப்போகுதுடா. போகிறோம் பப்ஜி விளாட்றோம், செம்மையாக தாக்குறோம். ஏய் நான் படிக்கண்டா, சும்மா இருடா, நானும் விளாட மாட்டேன். அதை வாடா. ஏய் மச்சான் புல்லட் இல்லை புல்லட் கொடுறா. இந்த போட்டேன் எடுத்துக்க. மணி எட்டாவது. ரெட் ஜோன் வருதா? 9 மணிக்கு படிப்போம். தூக்கம் வருது. ஏகேஎம் வருதா? ஏகேஎம் வருது. மச்சான் டே ஏடபிள்யூ இருந்தால் கொடுறா. நீங்கள் போட்டேன் எடுத்துக்க, அதை வச்சுருங்க. போட்டேன் எடுத்துக்க, போட்டேன் விடு. ஆடா, மணி என்ன ஆகுது? 9 மணி. டேய் 10 மணிக்கு படிப்போம். சரி நம்ம ரெட் ஜோன் இருக்கு, தூக்கம் வேற எடுத்துக்கோ. வருது. மச்சான் வாடா ஜோனுக்குள்ளே லேட்டா போகணும். படிப்போம். ஏய் அங்கே ட்ராப் பண்ணுறேன். ஏய் கார் இந்த இடத்தோட கார் எடுத்துனேன். யார் அவன்? அவனை வர சொல்கிறேன். டேய் போகிறோம். சரி வா எடுப்போம் வா. டேய் மணி 1 மணிடா, தூங்குங்கடா. எனக்கு காலையில் எக்ஸாம்டா. பார்த்துக்கலடா வீடியோ போடா. விளையாடுறீங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஏய் நீ போடா நான் அங்கே தூங்கிடுறேன். நீ போடா. டேய் சரி வா அவன் போயிட்டான், நம்ம விளாடுவோம். ஏய் வாமுச்சி காரில் ஏறிட்டேன் வா. ஜோனுக்குள்ளே போவோம். வா போயிட்டு டேய் மணி 8டா, இன்னைக்கு காலேஜ்டா, ஏந்திரிங்கடா. என்னடா அப்படி பண்ணுறீங்க? வரலாடா எக்ஸாம் போடா தெரியும் போடா. சார் கொஸ்டின் பேப்பர் இதாண்டா தம்பி கொஸ்டின் பேப்பரு. இதா இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்தடா தம்பி, இந்தடா தம்பி. டேய் எல்லாம் அமைதியாக தெரிஞ்சதை மட்டும் எழுதுங்கடா. யாரும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. காமிடா. என்ன சப்ஜெக்டா? எனக்கும் தெரிலடா. ஜெய் பப்ஜி. டேய் என்னடா? ஒன்றும் இல்லை சார். எழுதுடா. சரி எழுதுடா. டேய் சரி இதெல்லாம் எக்ஸாம்பிள் டைம் ஆச்சு, எல்லாம் பேப்பரை கட்டுங்கடா. எழுதலை போ, என்ன பண்ண போகிறேன்னு இல்லை. டேய் எல்லாம் பேப்பரை கொடுங்கடா. தானே கொடுக்குறது. என்னடா வெறும் பேப்பராக இருக்குது? இந்தாங்க, இதே நீங்கள் வச்சுங்க. தம்பி பேப்பரை கொடுறான். இந்தாங்க சார். தம்பி நீ கொடுறா பேப்பரை. சரி போடுங்க சார், ஒரு நிமிஷம் 3 நிமிஷம். குர்ரா. சரி இந்தாங்க வச்சுங்க, நீங்களே வச்சுங்க போங்க. நாங்கள் சார் அப்படி பண்ணுறீங்களே, ஒன்றுமே எழுதலை. பாடா ஒரே வெயிலாக இருக்குது, என்ன பண்ணுறது? என்னண்ணா நடந்து வரீங்க? ஆமாம் தம்பி, பஸ் வரல, தான் நடந்து வரேன். ஆமாண்ணா, இது மாதிரி நம்ம ஊருக்கு அடிக்கடி பஸ் வர மாட்டேங்குண்ணே. இதுக்கு ஏதாச்சும் பண்ணணுண்ணே. அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணலனாக்கா இப்போ கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கணும். ஒரு 10 பேர்கிட்ட நம்ம ஊரில் கையெழுத்து வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்க, இதுக்கு தீர்வு காணலாம். நான் பேப்பர் தரேன், இதில் எழுது, இன்றைக்கி கையெழுத்து வாங்குமா? சரிண்ணா. இந்த அப்படி வேணாந்தா. நம்ம ஊருக்கு பஸ் வர மாட்டேங்குது. நம்ம ஊர் பேர், நம்ம மாவட்டம் எல்லாத்தையும் போட்டு
பேர் எழுது. இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கோம், நமக்கு பஸ் வர மாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, அதெல்லாம் எழுது. தாத்தா, நம்ம ஊருக்கு பஸ் வர மாட்டாங்கல்ல, அதுக்காண்டி மனு எழுதியிருக்கோம். இந்த ஒரு இடத்துல கையெழுத்து போடுங்க, அதுக்காண்டி தான் வந்தோம். கையெழுத்து போடுங்க. என்ன, நம்ம ஊருக்கு பஸ் வர மாட்டாங்கல்ல, அதுக்காண்டி மனு எழுதணும், கையெழுத்து போடணும், அதுக்காண்டி தான் வந்தோம் உங்கள்கிட்ட வாங்கிட்டு. இந்த இடத்துல கையெழுத்து போடுங்கண்ணே. படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. ஆமாம், நீ படிச்சுட்டு இருந்தியா, என்ன பண்ணிட்டு இருப்ப? 12th முடிச்சிருக்கேன். நான் 12th முடிச்சு வீட்டில் தானே இருக்கேன். அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க? படிக்கணும்னு ஆசை தானே, படிக்க முடியல, வீட்டில் பணம் கஷ்டமாக இருக்குது. சரி சரி. ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் இருந்தேன், போக போக சரியாயிடும். காலேஜ் வந்து பாரு, செம்மையாக இருக்கும் காலேஜ். காலேஜ் லைஃபுங்கிறது சூப்பர் லைஃபு, சரியா? வீட்டில் ஃபஸ்ட்டு அப்படி தான் எனக்கும் பயந்தாங்க. அப்புறமேட்டுக்கு சேர்த்து விட்டாங்க, சேர்ந்து நானும் போக தான் போயிட்டுருக்கேன். ஊருக்குள்ளேயே இருந்தோம்னு வச்சுக்க, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம லைஃப்பை நாம் தான் டிசைட் பண்ணணும், சரியா? அடுத்தவன் ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தோம்னு வச்சுக்க, அடுத்தவனை ஹெல்ப் பண்ணணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காது, தேவையா? சரி, தேவைன்னா நம்ம போய் ஹெல்ப்பு கேட்கலாம், கேட்குறதோட வச்சுக்கணும், அவன் பண்ணுவான்னு நினைக்கக்கூடாது. வேணா நீ பெசாப்பில் என் காலேஜில் வந்து சேர்ந்துக்கலாமே. 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது, சிவிலு, மெக்கு, ட்ரிபிளி, இது மாதிரி 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. உனக்கு பிடிச்சதை எடுத்து படிச்சுக்க. வேணா ஹாஸ்டலும் இருக்குது, ஹாஸ்டலில் தங்கிக்க. இல்லை வேணா வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுனா பஸ் பாஸ் வாங்கிக்க, சரியா? வேணுனாக்கா சிவிலே வேணாலும் நீ எடுத்துக்கலாமே. சிவிலும் நல்ல டிபார்ட்மெண்ட் தான், மெக்கும் நல்ல டிபார்ட்மெண்ட் தான். ஸ்டாஃபெல்லாம் சூப்பர் ஸ்டாஃப் தான், எல்லாம் செம்மையாக படம் நடத்துவாங்க, எல்லாம் சூப்பராக புரியும், சரியா? நமக்கு என்ன வேணுமோ அதை நாம தான் செஞ்சுக்கணும், அடுத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவே கூடாது, சரியா? சரிண்ணா. சரி சரி, அதான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன், சரியா? இனிமேட்டு பார்த்துக்க, நீயே உன் லைஃப் பண்ணி தான் முடிக்கணும். காலேஜ் முடிய போகுது, இந்த நேரத்தில் நம்ம ஃபேர்வெல் டே கொண்டாடுறோம். உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த காலேஜ் லைஃப் ரொம்ப ஜாலியாக இருந்ததில் ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, வாடா பார்த்துக்கலாண்ணா, வாடா. சரி சரிம்மா, பார்த்துக்கலாம். அழுகாத பார்ப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க.